ஒரு அப்பா தான் பையன் 10th எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 150 கிலோமீட்டர் சைக்கிளையே 2 நாள் பயணம் பண்ணி அவர் பையனை ஸ்கூலில் போய் விட்டு எக்ஸாம் எழுத வச்சிருக்காருங்க. இந்த சம்பவம் கொரோனா டயத்தில் நடந்திருக்கு. அப்போ பஸ்ஸு, காரு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஏழை, அவர் கையில் காசு இல்லை. ஸோ ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கவும் காசு இல்லை. இந்த சூழ்நிலையில் அவர் 100 கிலோமீட்டர் பயணம் பண்ண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸு எத்தனையோ பேர் தன் பிள்ளைங்க வறுமையிலேருந்து வெளியில் வரணும், ஏழ்மையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோமா? ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம உதவியாக இருக்கோம்? சொல்ல போகிற இந்த லிஸ்ட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சில பெரியவங்க பார்ட் டைமாக இருந்து சம்பாதிச்ச சில தொழில்களை பற்றி தான் நான் அதில் பேச போகிறேன். ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ இந்த லிஸ்ட்டு தான் அந்த லிஸ்ட்டு. ஸோ இதில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்படின்றது எந்த ஒரு கல்யாணம் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்ஷனாக இருந்தாலும் சரி, பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், எந்த பார்ட்டியாக இருக்கட்டும், ஸ்டேஜை வந்து டெக்கரேட் பண்ணி ஒரு டெக்கரேஷன் ஒர்க்குங்கிறது அங்கே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு சரியான காசு. ஒரு 30,000 15,000 அந்த மாதிரி காசு கிடைக்கும். ஒரு வாட்டி டெக்கரேட் பண்ணாலே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சனிக்கிழமையோ, ஞாயித்துக்கிழமையோ எப்போ டேட் உங்களுக்கு ஃபங்ஷன் வருதோ, அப்போ நீங்க போய் ஒரு நாள் பண்ணா போதும். மாசத்துக்கு நீங்க ஒரு ஆர்டர் எடுத்தாலே போதும். உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு இன்கம்மா போயிடும். இது எப்புட்றா எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கனாலோ, இல்ல ஒரு அ பரதநாட்டியம் அரங்கேற்றத்துக்கு போறீங்க. இந்த மாரி விஷயத்துக்குலாம் போனீங்கன்னா, அங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களோட கான்டாக்ட் எப்படியாவது வாங்கி, அவங்க கூட நீங்க ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணி ஒரு அவங்களுக்கு ஒரு அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கூடவே ஒர்க் பண்ணோம்னா அந்த தொழிலை நம்மளால கற்றுக்க முடியும். அதுக்கெல்லாம் ஒரு காசுங்க. சீசனல் பிஸ்னஸ் தான். யாருக்காவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போய் பண்ணிக்கலாம். சாட்டர்டேவோ சண்டேவோ நீங்கள் போய் பண்ணிட்டு வரலாம். அல்லது ஒரு நாள் லீவ் போட்டு பண்ணிட்டு வரலாம். ஒரு நாள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே சரியான அமௌண்ட் கிடைக்கும். மாதம் அதுவே ஒரு லம்பான அமௌண்ட் கிடைக்குங்க. சரிங்களா? அது வந்து கான்ட்ராக்டை பொறுத்து இருக்கு. நல்ல அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்கங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஸோ நல்லா டிசைன் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லைப்பா நம்மளால டிசைன்லாம் போய் கற்றுக்கிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆள் யாரும் தெரியாது, அந்த மாதிரிலாம் நம்ம பழக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது கேட்ரிங் சர்வீஸில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு கல்யாணத்துலேயோ இல்லை இதே மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட்லேயோ போயிட்டு கேட்ரிங் சர்வீஸ் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சர்வெண்ட் மாதிரி இருந்து சர்வீஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா கிடைக்குது. 300 ரூபா 350 ரூபா கூட கிடைக்கும். ஸோ ஜென்ஸாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒர்க் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் இதை தவிர்த்து வேறு மாதிரி ஐடியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ லேடிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக டெய்லரிங்கை சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு மிஷின் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அதில் அவங்கள வீட்டில் உள்ளவங்களெல்லாம் சாட்டிஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு போர்டை மாட்டிடுங்க. மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் குமிஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆர்டர்ஸை லிமிட்டாக எடுத்துக்கிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ செஞ்சு அதில் ஒரு கணிசமான அமௌண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக அது உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்கீங்க. உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், சயின்ஸ் நல்லா வரும் அப்படின்னா அது இன்னும் வராதவங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு டியூஷன் மாதிரி நீங்கள் மேக்ஸோ சயின்ஸோ சோஷியலோ தமிழோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நல்லா வரும். ஒரு சப்ஜெக்ட் கூட எனக்கு வராதுடா அப்படின்னு நம்ம இருக்காது. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அட்லீஸ்ட் டிராயிங்லேயாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு துணிஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனாக வெளியில் வாங்க. ஐயோ நான் வெளியில் போர்டு போடணுமா, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. போடுங்க. உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஜென்யூனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரும் உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு திருப்தியாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இன்னொரு விஷயம் என்னென்னா இது மாதிரி டியூஷன் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா படிச்சிருக்கணும், நல்ல டேலண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் டியூஷன் எடுக்க முடியும்லாம் கிடையாதுங்க.
நீங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்களலாம் டியூஷனுக்கு அனுப்புறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தெருவுல அவங்களலாம் வீட்ல வச்சு மேய்க்க முடியாது. அப்படிப்பட்ட எங்கேயாவது போய் உட்காந்துருந்தா சரிப்பா நமக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட பேபி சிட்டிங் மாரி தான். ஸோ நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் பேபி சிட்டிங்னா அது வந்து டியூஷன். ஸோ டியூஷன்ல வந்து நீங்க சின்ன பிள்ளைங்கள வரைக்கும் கூட நான் எடுக்கிறேன். ஏன்னா பெருசா சொல்லிக் குடுக்கறதுக்கு இப்போ 10த், 12த்துக்குலாம் சொல்லிக் குடுக்கறதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னொருத்தவங்க லைஃப்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மினிமமா 5வது வரைக்கும், 6வது வரைக்கும் கூட நீங்க வந்து டியூஷன் வந்து எடுக்கலாம். இதெல்லாம் ஈஸியான சப்ஜெக்ட் தான். நீங்க 12த் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா, தாராளமா 6த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சூப்பராவே சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அவங்களலாம் வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, நீங்களும் உங்க லைஃப்ல வந்து ஒரு இன்கம்ம பார்த்துரலாம். இது இல்லாம இன்னும் வேற மாரி பிசினஸ் ஐடியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து மீன் வளர்க்குறதுல ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு மீன வளர்க்க ஆரம்பிங்க. அதுல ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன். மீன் வளர்க்குறதுல வந்து இருக்கிற மிகப்பெரிய சீக்ரெட்டே, நீங்க சொன்ன உடனே என்னடா அது மீன் வளர்க்குற பிசினஸா? மீன்னா நான் வந்து கறி மீன் சொல்லல. வளர்ப்பு மீன் பத்தி பேசிட்டு இருக்கேன். வளர்ப்பு மீன்னா உடனே அது வந்து நெறைய மீன் வந்து செத்து போயிருமே! நம்ம வளர்த்தாலே செத்து போயிருது அந்த மாரி நீங்க நெனைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு மீன் வளர்க்குறதுல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க பேக்யார்ட்ல உங்களுக்கு வீட்ல ஒரு சின்ன இடம் இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல நீங்க ஒரு மீன் தொட்டியவோ, ஏதோ ஒரு இது ஏற்பாடு கண்ணாடி தொட்டி தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. சாதாரண டப் போதும். ஏதோ ஒரு பிளாஸ்டிக் சிமெண்ட் தொட்டி ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு, அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க சேர்க்கணுங்க. மீன முதல்ல இயற்கையா வளர்க்க கத்துக்கோங்க. மீன் சாகவே சாகாது. மீன செயற்கையா நம்ம வளர்க்கும்போது தான் மீன் வந்து செத்துரும். மீன் வந்து ஒரு குளத்துல இருந்தாலோ, கிணத்துல இருந்தாலோ எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ ஆரோக்கியமா வாழுதுன்னு யோசிச்சு பாருங்க. அத நம்ம புடிச்சு வச்சு மீன் தொட்டியில வச்சு வளர்க்கும்போது தான் செத்து போயிருது. ஸோ மீனுக்கு முதல்ல நம்ம வந்து கிணத்துலலாம் இருக்கும்போது ஏதாவது ஃபுட்டு போடுறோமா? போடுவோம். நம்ம எப்பயாவது நம்ம ஆசைக்கு போடுவோம். ஆனா உங்க ஃபுட்ட நம்பி அதுல நீங்க பல நாள் போடாம விட்டா கூட கிணத்துக்குள்ள அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும். பெருசா வளர்ந்துரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள், பாசனம் இதெல்லாம் சாப்பிட்டு அது ஆரோக்கியமா இருக்கும். அந்த மாரி ஒரு என்விரான்மெண்ட்ட தான் நம்ம மீன் தொட்டிக்குள்ளரையும் கொண்டு வரணும். ஏன்னா, பிசினஸா நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மீன ப்ரீட் பண்ணணும். ப்ரீட் பண்ண கத்துக்கணும். இதுக்கெல்லாம் நெறைய யூடியூப் சேனல் இருக்கு. அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லுறது இயற்கை முறையில மீன வளர்க்குறத கத்துக்கோங்க. செயற்கை முறையில அதுக்கு இந்த ஃபில்டர் போட்டுக்கிட்டு அதுக்கு டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு, இந்த உள்ளார வச்சு மருந்தெல்லாம் உள்ளார தெளிச்சு, மருந்து மீன்ஸ் அதுக்குன்னு சில இந்த ஃபிஷ் மருந்தெல்லாம் நெறைய இருக்கு. அத போட்டுக்கிட்டு, அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு 3 வேள கொட்டிக்கிட்டு, மீனு சாவறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம செய்றோம். கடைசில செத்துருதுன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யாம ஆர்ட்டிஃபிஷியலா இல்லாம, இயற்கையான முறையில மீனுக்கு ஃபுட் அளவா ஒரு நாளைக்கு ஒரு வேள தான் போடணும். இல்லன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போடணும் ஃபுட்டெல்லாம். அதான் இயற்கையா அது நெறைய நுண்ணுயிர்கள் எடுத்து சாப்பிட்டுக்கும். செடிகள்லாம் வச்சீங்கன்னா போதும். இயற்கையா செடிகள் இல்லாம மீன வளர்க்கக்கூடாது. ஸோ மீன பத்தி இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம டியூஷனுக்கு வருவோம். மறுபடியும். என்னடா மறுபடியும் டியூஷனுக்கு வந்துட்டேன்னு பார்க்காதீங்க. டியூஷன் இந்த வாட்டி நான் சொல்றது வந்து உங்களுக்கு வெளிப்படையா மத்தவங்கள்ட்ட பேச கூச்சமா இருக்கு. டைரக்ட்டா நம்மளால பேச முடியாதுடா அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஆனா எனக்கு வந்து இப்ப நல்லா படிக்க வரும். எனக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கு. மேத்ஸ் நல்லா வரும். கோடிங் நல்லா வரும். புரோகிராமிங் நல்லா வரும். இதெல்லாம் நான் எப்படி சொல்லிக் குடுக்குறதுன்றா நெனச்சீங்கன்னா, நான் இருக்கவே இருக்க ஆன்லைன் டீச்சிங் சரிங்களா? ஆன்லைன் டீச்சிங்னா, நீங்க ஜூம் கால்ல போய் டீச் பண்றதா நெனச்சுக்காதீங்க. அப்படிலாம் இல்ல. நெறைய போர்ட்டல் இருக்கு. ஆன்லைன் டீச்சிங்க்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான போர்ட்டல் உடுமி. இந்த உடுமில நானும் பார்த்துட்டேன். தமிழ்ல யாருமே வந்து பெருசா எந்த ஒரு கோர்ஸுமே சொல்லிக் குடுக்கலங்க. நெறைய பேர் இங்கிலீஷ்ல சொல்லி தரான். ஏன் ஹிந்தியில கூட சொல்லி தந்துட்டு இருக்கான். ஆனா, தமிழ்ல போட்ட மாரி நான் பெருசா ஒரு உடுமில ஒரு கோர்ஸ் கூட நான் பார்த்ததே கிடையாது. தயவு செஞ்சு தமிழ்ல போய் கோடிங் சொல்லிக் குடுங்க. உடுமையில செம்ம பொட்டன்ஷியல் இருக்கு. பயங்கரமா சம்பாரிக்கலாம். தெரிஞ்சதுன்னா போய் ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும். அப்படி தெரியலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. உடுமி வெப்சைட்ல போய் பாருங்க. ஒரு ரூ. 400 ரூ. 500 கட்டி அந்த கோர்ஸ படிக்கிற மாரி இருக்கும். நீங்க அதுல மெனக்கட்டு ஒரு வாட்டி ஒரு படம் எடுக்கிற மாரி நீங்க பாட்டுக்கு வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஹை குவாலிட்டியா வச்சுக்கிட்டு அந்த உடுமியோட கம்பைலேஷன் மாரி ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டி போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் லாங் அதுலேருந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். சக்சஸ் ஆயிடுச்சுன்னா. ஸோ இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னடா அது ஈஸியான வழி சொல்றேன், கஷ்டமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்தந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஜாலியா பண்ணீங்கன்னா, அது ஈஸியா இருக்கும். அதே மாரி நான் சொல்றது ஒரு சில விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு கஷ்டமா தெரியும். இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியா தெரியும்.
எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் சொல்கிறதுல உங்களுக்கு எது ஈஸின்னு எடுத்துக்கோங்க. ம். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நிச்சயமாக ஏர்ன் பண்ணக்கூடிய வழி தான். அடுத்து வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டவங்க நம்ம பானிபூரி கடை. பானிபூரி கடைங்கிறது ஒரு பார்ட் டைம் ஜாப் தாம்மா கண்டிப்பாக. அது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மட்டும்தான் போடுறீங்க. ஆனால் நீங்கள் மாதம் 20,000 சம்பாதிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அதில் இருக்குது. ஸ்கூல் முடிஞ்சு வரீங்க. எப்புட்றா இதை கௌரவ குறைச்சல்னு பார்க்குற மாதிரி ஆளாக இருந்தால் நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, டீசெண்டான பானிபூரி கடையாக வச்சுக்கோங்க. டீசெண்டான கடையாக வச்சு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் தேவையானது பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஸ்கில்ல ஆர்வம் ரொம்ப இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பானிபூரி கடைய வச்சு செம்மையா சம்பாதிக்க முடியும். பானிபூரி கடை வச்சு டாடா சுமோ வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ, அதனால் நீங்கள் அதை லேசாக நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சைடில் ஒரு சூப்பர் இன்கம் தரும். அதை உங்களால் எந்த அளவுக்கு சிம்பிளாக செய்ய முடியுமா, இல்லை கிராண்டாக செய்ய முடியுமா, அதை நீங்களே பார்த்து செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேற என்ன? வேற இன்னும் கண்டிப்பாக நிறைய இருக்குங்க. ட்ரேடிங்லாம் இருக்குது. ஆனால் ட்ரேடிங்குள்ளாரலாம் நான் வந்து ஸ்டாக்கு ட்ரேடிங்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி படிக்காமல் அதெல்லாம் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு போயிடாதீங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து பண்ணலாம். ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு வைக்கலாம். பட் மற்றபடி இந்த ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு லேர்னிங் இல்லாமல் போயிடாதீங்க உள்ளுக்குள்ளார. நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இருக்கவே இருக்கு. இப்போ நானே பண்ணியிருக்கேனே யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, விளையாட்டா, கேம்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா கூட கேம் விளாண்டுக்கிட்டே கூட இப்போலாம் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாங்க. கேமிங் சேனல் ஆரம்பிக்கலாம், குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாம், இல்லை விலாக் மாதிரி ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அதை ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அதில் ஒரு சைடு இன்கம் வர்றதுக்கு பட் டைம் எடுக்கும். பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாத ஒரு இன்கம் தான் அது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் பிஸ்னஸ்ங்க. உங்களால் கொஞ்சமாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு நாலேஜை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஏன் சொல்கிறேன்னா, அதில் வந்து எப்படி ஜிஎஸ்டி எடுக்கிறது, டேக்ஸ் எடுக்கிறது, ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லா விதமான நாலேஜும் உங்களுக்கு அதில் கிடச்சிரும். ஆனால் மினிமம் ஒரு 50,000 வச்சுக்கிட்டு பண்ணால் தான் வந்து காமர்ஸ் வந்து பண்ண முடியும். இது என்னுடைய கருத்து. தாண்டி கம்மியாக எப்படி பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும்னு ஏதாவது நினச்சிங்கன்னா, இல்லை இதை விட அதிகமாகவே நான் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது உங்களுடைய ஓன் டெசிஷன். பட் என்னுடைய கருத்து வந்து 50,000 மினிமம் வேணும். ஏன்னா இதுலேயும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சொன்ன எல்லாத்துலேயுமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஒரு சில இது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனாக ஒரு உங்கள் லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்த்து நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் பேசுனதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலோ, இல்லை பிடிச்சிருந்தாலோ உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க சைடு இன்கம் ரெடி பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.